வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் எப்படி ஃப்ளைட் ட்ராவலுக்கு ரெடியாக இருக்கேன் என்னோடய 2 பசங்களோட அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ண டேட் பார்த்திங்கன்னா 24th April நைட்டு 7 o'clock ஃப்ளைட் எனக்கு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் மட்டும் டிஃபன் மட்டும் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே ஹோட்டலில் தான் வாங்கிக்கிட்டோம். ஃப்ளைட் ட்ராவலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறோன்னா நம்ம ரெடி பண்ண வேண்டிய ஐட்டமே பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான். ஸோ நான் பாப்பாவுக்கு பிஸ்கெட்ஸ் அவங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க. மற்றபடி மதர் ஃபீடு தான் ஃபுல்லாகவே பண்ணலான் இருக்கேன் ஃப்ளைட்டில். நெக்ஸ்ட்டு தம்பிக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். 5 சப்பாத்தி நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் இதுவே போதுமானது. அதிகமாக தான் எடுத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் 2 சப்பாத்தி தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா 2 நாள் ட்ராவல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சப்பாத்தியும் சர்க்கரையும் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் பார்த்திங்கன்னா குக்கீஸு, கப் கேக்கு, அதுக்கப்புறமா சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா கை குழந்தைங்க அப்படிங்கிறதுனால ஃப்ளைட் ட்ராவல் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம அவங்கள கன்சோல் பண்ணுறதுக்காக சாக்லேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா பாப்பா அவங்க கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் சப்பாத்தி வாங்குறதுக்கு அந்த கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் 2 பேரும் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ என்னோடய பெரிய பையனை தான் நான் ஃபஸ்ட் டைம் விட்டுட்டு போகிறேன். எப்போவுமே அவங்க என்னை விட்டு இருந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இருக்காங்க. பாப்பா பார்த்திங்கன்னா எப்போவுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே அவங்களோட விளையாடிட்டு தான் தூங்குவாங்க. பட் இனி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது தெரியல. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடியோ ஒரே கிளம்ஸியாக தான் இருந்தது. பிகாஸ் அடுக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை, கிளம்புறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ நாங்கள் கிளம்புன அப்புறமா அவங்க அடுக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் பேக்கிங் வேலையை மட்டும்தான் நாங்கள் ரெடி பண்ணோம். ஏன்னா ஏதாவது மிஸ் பண்ணிட்டோன்னா கிட்ஸை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா ஒன்றா விளையாடிட்டு இருந்தாங்க. எப்போவுமே கொஞ்சம் அப்பப்போ சண்டை போட்டு விளையாடிப்பாங்க. பட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 பேரும் ரொம்ப ரொம்ப கேரிங்காக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கிட்ஸுக்கான டாய்ஸ் தான் எடுத்து வைக்கணும். நம்ம புது டாய்ஸாக எடுத்து வச்சோன்னா அவங்க கொஞ்சம் புதுசாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த ஃப்ளைட்டில் டைம் நல்லா ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக நாங்களும் இவங்க 2 பேருக்குமே 2 கிட்ஸ் டாய்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் புதுசாக. இங்கே பார்த்திங்கன்னா இவங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்குமே இவன் பெரிய பையனை விட்டுட்டு போகிறதுனால ரொம்ப யோசனையாக இருந்தது. போகலாமா இல்லை லாஸ்ட் மினிட்டில் கூட நம்ம மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளைட் ட்ராவலுக்கு எடுத்து வைக்க வேண்டியது பாஸ்போர்ட்டு. இன்கேஸ் நம்மளுக்கு ஃபாரின் பார்ன் பேபிஸ் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா OCI இதுதான் முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது. பாஸ்போர்ட்ஸ், ஏன்னா பாஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா நம்மளோட ட்ராவலே பண்ண முடியாது. ஸோ பாஸ்போர்ட்ஸ் ரொம்ப மெயின். ஸோ அதையும் நான் செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஸோ ஏர்போர்ட்டுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். நாங்கள் ஏர்போர்ட் கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா 3:30. ஸோ தட் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம், ஹரிபரியாக போக முடியாது அப்படிங்கிறதுனால. எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 hour ட்ராவல் இருந்தது. ஸோ அதுக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கோம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கெலாம் நல்லா அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் அவனை நான் விட்டுட்டு போகிறேன் தனியாக. அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. பட் ஸ்டில் நம்ம என்னென்ன தேவை அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்போம், அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அதுவும் நம்ம வீட்டிலனா நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே USA அவன் தனியாக தான் இருப்பான். ஸோ அவங்க காலில் இருக்கும் போதெல்லாம் அவன் என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருந்தேன். பார்க்கலாம் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு
அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ என்னோடய ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா DFW ஏர்போர்ட். நாங்கள் வந்து 1.5 hours முன்னாடியே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஏர்போர்ட்டோட ரோட்ஸ் தான் இது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாகவே இருந்தது. பிகாஸ் நாங்கள் வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறமா வந்து நாங்கள் எங்கேயும் அவுட்டிங் அந்த மாதிரி எங்கேயுமே போனதில்லை, இந்த மாதிரி பிரிஞ்சு இருந்ததில்லை. ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பாவும் வந்து அவங்க அப்பாவை விட்டு இருக்க போகிறாங்க. ஸோ அதுவும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு கரெக்டாக வந்து 1 year ஆகுது. இப்போது 1 year 3 days ஆகுது. ஸோ அன்றைக்கி வந்து பயங்கர டென்ஷனாகவும் ரொம்ப கவலையாகவும் இருந்தது. எப்படி நம்ம ரீச் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 2 குட்டி பசங்களோட ட்ராவல் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக போயிடுவேணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க என்னென்ன பண்ணணும். சப்போஸ் 2 பேரில் யாராவது ஒருத்தர் அடம் பிடிச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்குள்ளே செக்இன் பண்ணிட்டோம். ஏர்போர்ட்குள்ளே செக்இன் பண்ணும்போது நம்ம கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டு, விசா, போர்டிங் பாஸ் எல்லாமே வந்து அவங்கள்ட்ட கொடுத்தோம். லக்கேஜும் வந்து செக் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறதுனால வெறும் 2 பேக்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இவங்களோட சாப்பாடு, திங்ஸு, டயப்பர் எல்லாமே எடுத்துக்கிறதுக்காக ஒரு பெரிய ஹேண்ட்பேக் மட்டும் எடுத்துக்கிட்டேன். பாப்பா பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூட விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷனாக இருந்தது. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் வந்து எங்களோட ஃபேமிலியில் வந்து 3 பேர் இந்தியாவில் இருக்க போகிறோம், 2 பேர் யூஎஸில் இருக்க போகிறாங்க. மூணு பேருமே செமையாக அன்றைக்கி சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏர்போர்ட்லேயுமே. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் போர்டிங் பண்ணிவிட்டு உள்ளேயும் வந்துட்டோம். ஸோ தட் இப்போ வந்து நானே என்னோடய பையன் பாப்பா மட்டும்தான் இருக்கோம். பாப்பாவை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பேபி கேரியரில் போட்டு தூக்கி வச்சுருந்தேன். இவனை வந்து கையில் பிடிச்சிருந்தேன். ஸோ இவனுக்கு ஃப்ளைட்டை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் ஆனால் அவனை கையில் பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால கூடவே நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து செக்இன் வெயிட் பண்ணுற டைமில் வந்து சொல்லியிருந்தாங்க இன்னொரு 1/2 hour ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து இங்கே தனியாக நின்றுட்டு இருந்தோம். நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறதுனால நம்ம ஹேண்ட்பேக்கில் கண்டிப்பாக வந்து டயப்பர்ஸும் வெட் வைப்ஸும் இருக்கணும். ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இவர் வந்து இப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். ஏறி ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 minutes ஆயிடுச்சு. இவர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்ருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தனித்தனியாக தான் வந்து ஃப்ளைட்டில் சீட் கிடச்சிது. நான் வேறு இடத்துல இருந்தேன், அவன் வேறு இடத்துல இருந்தான். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளைட்டும் வந்து ஃபுல்லாக இருந்ததுனால ஷஃபிலும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருந்தாங்க. அவங்க வந்து நான் நின்றுட்டு இருந்ததை பார்த்துட்டு எனக்காக வந்து அவங்க எங்களோட சீட்டில் உட்காந்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து அவங்களோட சீட்டில் உட்காந்துக்கிட்டோம். ஸோ அதனால தான் வந்து என்னோடய ஃப்ளைட் ட்ராவலே வந்து கொஞ்சம் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனித்தனியானா இவனும் சின்ன பையன், பாப்பாவும் ரொம்ப குட்டி குழந்தை. ஸோ என்னால் மேனேஜ் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சிப்ஸு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. பட் அது என்னன்னு தெரியல. இது வந்து கேஷ்யூஸில் செஞ்சுருந்தாங்க. அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். இந்த ஃப்ளைட் ட்ராவலில் மெயினாக நான் கற்றுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கிங் அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க அவங்க ஷஃபில் பண்ணி விடுவாங்க அப்படின்னு. பட் ஃப்ளைட்டு ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்களாலையும் ஷஃபில் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிடுவாங்க. பட் இன்கேஸ் நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறோன்னா அந்த டைமில் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம புக் பண்ணும் போதே நம்ம வந்து 2 சீட்டையும் பக்கத்தில் தான் புக் பண்ணோம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய லெசனாக இருந்தது இந்த ட்ராவலில். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா டேப்பில் வந்து கொஞ்சம் கேம்ஸ் போட்டு விட்டுருந்தேன். ஃப்ளைட்லேயே இருக்கும் டேபு. ஸோ அதில் கேம்ஸ் போட்டு விட்டுருந்தேன். ஒரு 1.5 hours வந்து முடிஞ்சிருச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து குக்கீஸ் டாடி கொடுத்து விட்டுருக்காங்க காமிங்கன்னு சொன்னான். ஸோ அதை வந்து நான் வந்து அவனுக்கு கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் டைம் வந்துடுச்சு. டின்னர் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்ஸ் ஃபுட்டு தனியாக இல்லை அப்படிங்கிறதுனால சிக்கன் ரைஸு, சாக்லேட் மூஸு, அதுக்கப்புறமா வந்து கொக்கோ கோலா கொடுத்துருந்தாங்க ஜூஸ்க்கு. இது கூடவே வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் கொடுத்துருந்தாங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் மூஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி ஓகே, ஃப்ளைட் ட்ராவலில் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டா ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டு இருந்தேன். பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் முடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு குக்கி கையில் கொடுத்துருந்தேன். அவங்களும் அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த கேம் தான் விளையாடிட்டு இருந்தார். இந்த கேம் வந்து இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா விளையாடிட்டு இருந்தான். நாங்கள் வந்து நார்மல் கேம் செல்லில் விளையாடியிருக்கான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே வந்து நல்லா இதை ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சு பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி வந்து இவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் விளையாடுறப்ப பார்த்திங்கன்னா பாப்பா முடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அவங்களும் சைலண்ட்டாக ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகும்போது இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து அழ ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அந்த சவுண்டுக்காக அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து 2 பேருமே அன்றைக்கி அழலை. ஸோ அதுவும் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃப்ளைட்டில் இந்த மாதிரி ஆப்ஷன் கிட்ஸுக்கு வச்சுருந்ததுனால கொஞ்சம் அவங்களுக்கும் ஈஸியாக டைம் பாஸ் ஆகும். இவனும் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தான் ஃபுல்லாகவே. பாப்பா பார்த்திங்கன்னா விளையாடிட்டுருக்காங்க. ரொம்ப நேரமாக வந்து தூக்கியே வச்சுருந்ததுனால கொஞ்சம் நேரம் கீழே இறக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காலில் பிடிச்சி பாப்பாவை இறக்கி விட்டுருந்தேன். என்னோடய பக்கத்தில் இருக்கவங்களும் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஆங்க்ரி பேர்டும் இருந்துச்சு. ஸோ அது விளையாடிட்டு இருந்தான் கொஞ்சம் நேரம். இது விளையாடிட்டுருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பாப்பா தூங்கினாங்க. அதுக்கப்புறம் அவன் தூங்கிட்டான். 3 o'clock இப்படி தான் இருந்தது வியூ. இவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஃப்ளைட் வியூ எதுவுமே கரெக்டாக எடுக்க முடியல. வெறும் அந்த ஒரு வியூவோடு எடுத்துகிட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அவன் வந்து 1 hour முன்னாடியே எழுந்திரிச்சிட்டான் அப்படிங்கிறதுனால நான் வந்து 3 பேருமே சேர்ந்து அவங்கள வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி முன்னாடியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அந்த டைமில் ரெஃப்ரெஷிங் டைமில் அவங்கள கூட்டிகிட்டு போகிறது, ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் ஓகே, மேனேஜ் பண்ணிட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. மார்னிங் வியூ தான் இது. பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த க்ளவுட்ஸ் எஃபெக்ட் எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸு. இதை பார்க்குறதே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ட்ராவல் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ அந்த ஃப்ளைட் இறங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தோஹா ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பாப்பா வந்து அந்த டைமில் கொஞ்சம் க்ராங்கியாக தான் இருந்தாள். பட் ஓகே, மேனேஜ் பண்ணிட்டோம். அங்கேயும் வந்து சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து லேண்ட் ஆகிட்டோம். ஸோ இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.